சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, அழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, அழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர் இயேசுவே, ஆத்துமனேசரே, சிறந்தவரே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், சிறந்தவரே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு எருசலேமுக்கு நீர் வெற்றி பவனியாய் சென்றதை நாங்கள் தியானிக்கிற இந்த நேரத்திலே எங்கள் ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாங்கள் நிறைவேற்ற தேவையான கிருபைகளை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் எங்கள் நடுவிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்கள் நடுவில் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும்படிக்கு எங்களை நாங்கள் படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உம்முடையதையா ஆண்டவரே, இந்த ஜீவன் உம்முடையது. எங்கள் தேவன், உம்முடைய சித்தம் போல நீர் எங்களை வணைவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். புல் உலரும், பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. அந்த வசனம் இன்றைக்கு எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் கவனச்சிதறல்களையும் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த எல்லையிலெல்லாம் தெளிக்கப்படட்டும். ஐயா, உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கையில் என் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் நடுவில் உயர்ந்திருக்கட்டும். அடியானுக்கு தேவையான கிருபையில என் கர்த்தர் தருவீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒரு எடுக்கிறோம். ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, the Lord's expectation. இன்றைக்கு உலகம் முழுவதுமே கர்த்தர் எருசலேமுக்கு வெற்றி பவனியா போனதை ஜனங்கள் எல்லாம் ஓலைகளை அல்லது கிளைகளை பிடித்து ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆரவாரம் பண்ணினதை இன்னைக்கு உலகம் முழுவதும் தியானிக்கிறாங்க. இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலுமே ஆண்டவர் இயேசு வெற்றி பவனியாய் போனது குறித்து நம்ம வாசிக்க முடியும். அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்களை தான் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். போன வருஷம் நினைக்கிறேன் நம்ம தேவாலயத்தில் இயேசு என்கிற தலைப்பிலே அதை கவனிச்சோம். அது யூடியூப்ல இருக்குது. அந்த செய்தியை கேட்காதவங்க அதை கேட்டீங்கன்னா அதை தொடர்ச்சியாக இன்னைக்குள்ள செய்தி அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அதற்கு முந்தைய காலங்களிலே அல்லது அவர் ஊழியத்தை தொடங்கின பிறகு இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவம் வரைக்கும், அவர் குருத்தோலை பவனியாக சென்றாரே அந்த சம்பவம் வரைக்கும் தாம் எப்பொழுதெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ அப்பொழுதெல்லாம் இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அற்புதங்களை செஞ்சாலும் சரி, மறுரூப மலையில போய் பேதுரும் யோவானும் யாக்கோபெல்லாம் பார்க்கறாங்க. அப்பொழுது அவரிடத்துல சொல்றாரு, நீங்கள் இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். ஆனால் இப்பொழுது அவர் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. உதாரணத்திற்கு யோவான் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைபட்ட பொழுது மரியாள் அவரிடத்துல போய் அவர்களுக்கு திராட்சரசம் குறைபட்டது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படி சொன்னார். என்னுடைய வேலை வரல. இதே சம்பவத்தை குறித்து யோவான் சொல்லும் பொழுது யோவான் 12:23
மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்றார். நல்லா கவனிக்கணும். வெறுமனே மார்க் 11 மாத்திரமல்ல, யோவான் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம அதே சம்பவத்தை கொஞ்சம் அப்படி போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா ஒவ்வொருவருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க. இது ஏதோ தொடர்ச்சியான சம்பவங்கள் அப்படி இப்படிதான் வருதுன்னு சொல்றதை விட நடந்ததை அப்படி சொல்லிட்டு போகணும், அப்படி இப்படி இப்படி வச்சுட்டு போறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இது வரலாற்று புத்தகம் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. வரலாறு உள்ள இருக்கு. ஆனால் இயேசு அவர் என்ன செய்தார், இன்றைக்கு நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதெல்லாம் அந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர்கள் அப்படியே வரிசையா வச்சுட்டே போறாங்க. இதை பார், இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், இப்படி சொன்னார். அதனால சில சம்பவங்கள் முன்னால பின்னால் இருக்கும் பொழுது ஏன் அவர் அப்படி சொன்னாரு, ஏன் இங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய வசனங்கள் நம்ம தியானிக்கணும். கவனம் சதறிட்டுனா உங்களுக்கு புரியவே புரியாது. இயேசு மகிமைப்படும்படியான வேலை வந்தது. நேத்து நான் ரொம்ப நேரம் அந்த வசனங்களை தியானிச்சுட்டு இருந்தேன். யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது முதல்ல சொன்னாரு, என்னுடைய வேலை வரலன்னாரு. கானா ஒரு கல்யாணத்துல அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது முதல்ல சொன்னாரு, என்னுடைய வேலை வரவில்லை அப்படின்னாரு. ஆனால் அற்புதத்தை செய்த பிறகு யோவான் 2:11 இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். இங்க கவனிக்கணும், ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல சொன்னாரு என்னுடைய வேலை வரல. அதே அதிகாரத்துல 11வது வசனத்துல இயேசு முதலாவது முறையாக இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இப்போ அங்க முதலாவது அற்புதத்தை தம்முடைய ஊழியத்தை தொடங்கின பொழுதே மகிமையை வெளிப்படுத்தி காண்பிச்சிட்டார். ஆனால் யோவான் 12வது அதிகாரத்துல இந்த குருத்தோலை சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோமே, அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னாரு. கிரேக்கர்கள் போய் பிலிப்பின் இடத்துல, ஐயா நாங்கள் இயேசுவை காண வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதை பிலிப்புவும் அந்திரேயும் போய் இயேசு இடத்துல சொன்ன மாத்திரத்துல இயேசு சொன்னாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. எனக்கு ஒரு யோசனை, 2வது அதிகாரத்துல தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். இங்க சிலுவைக்கு போகிறதற்கு முன்பு அவராவே சொல்றாரு. அங்கே இயேசு செய்ததை குறித்து யோவான் எழுதினா, இங்க இயேசுவே வாய் திறந்து சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே அவர் சொன்னது என்னுடைய அற்புதம் அவர்கள் கண்டு நான் மகிமையுடையவர் என்பதை அவர் அறிந்தார்கள். அப்படிதான் வசனமே போட்டிருக்கு. அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2:11 கவனிக்கணும், கவனம் போயிடக்கூடாது. நான் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லித்தரேன். யோவான் 2:11 அவர் முதலாவது இந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். இங்க 12வது அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே எதற்காக அவரை விசுவாசிக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். உதாரணத்திற்கு யோவான் 12வது அதிகாரத்திற்கு வாங்க. இதே குருத்தோலை பவனியை குறித்து தான் அங்க போட்டிருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பணும், நீங்க பதிலையும் எழுதிடணும். வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் முன்பதாக ஆண்டவர் இன்றைக்கு அந்த சவாலை வைக்க விரும்புகிறார். எனக்கு கடந்த வாரம்லாம் நிறைய பாரம். ஆண்டவரே, சரியான பாதையிலே நீர் எங்களை நடத்தி செல்லும், என்னை நடத்தும். வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபை நடத்தும் ஆண்டவரே. யோவான் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல இங்கே கூட பார்க்கிறோம், அந்த குருத்தோலை ஞாயிறு தான். குருத்தோலை ஞாயிறை குறித்து வரக்கூடிய எல்லா சம்பவமும் அங்க போட்டிருக்குது. 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து அது தொடங்குது. எல்லாரும் எருசலேம்ல வந்திருக்கிறாங்க. சோ அங்க என்ன போட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது வசனத்தை கவனிங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர்
மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவை நிமித்தமாக யூதரில் அநேகர் போய் இயேசுவின் இடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். இப்ப இயேசுவின் இடத்துல எதற்கு வர்றோம்னு ஒரு கேள்வி. இயேசுவின் இடத்துல எதற்கு வர்றோம்? ரொம்ப முக்கியம். செலிப்ரேஷனா கமிட்மெண்டான்னு கேட்பாங்க சில பேர். ஆராதனைக்கு போகும்பொழுது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனை கொண்டாட்டம், எங்க பார்த்தாலும் 12 hours செலிப்ரேஷன், கொண்டாட்டம். பிரதர், கொஞ்சம் வாழ்க்கை ஆராய்வோம். ஏங்க, நான் இயேசு இடத்துல வந்திருக்கிறேன். எதற்கு வந்திருக்கிறேன்? இயேசு அற்புதம் செய்கிறவர் என்பதற்காக வந்திருக்கிறேனா? நான் அந்த மகிமையை பார்க்க வந்தேனா? அல்லது சிலுவையில எனக்காக அவர் அடிக்கப்பட்டு தொங்கி ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுப்பதன் மூலமாக மகிமை வெளிப்படுத்தினாரே, நான் அந்த மகிமை பார்க்க வந்திருக்கிறேனா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்க வேண்டிய கேள்வி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்க வேண்டிய கேள்வி இன்னைக்கு. நான் எதற்காக இயேசு இடத்துல வந்தேன்? நான் ஒரு அற்புதத்தை பார்க்கும்படியாக நீங்க ஒருவேளை உள்ள வந்திருக்கலாம். நான் எதற்கு, எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல வந்தேன்? எப்படி இயேசுவை நான் விசுவாசித்தேன்? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவைப்பட்டுச்சு, இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று என்கிட்ட சொன்னாங்க, அதனால நான் உள்ள வந்தேன். நல்லது. இயேசு அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிறார், ஜனங்களை தம் பக்கமா இழுத்துக் கொள்கிறார். ஆனால் நான் இயேசுவை தேடுறதே என் வாழ்க்கையில அற்புதத்துக்காகத்தான் நான் தேடிட்டு இருப்பேன்னு சொன்னா, இன்றைக்கு நமக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு கொஸ்டின் மார்க்க போடுறாரு. நீ இதே எண்ணத்துல என்னை தொடருவாயானால் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படியாக இருக்கும் என்பதை கொஞ்சம் நல்லா சிந்தித்து பார்த்துக்கொள். 12வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி சொன்னார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இயேசுக்கு எதற்கு ஓசன்னா சொன்னோம்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. எதுக்கு ஆரவாரம் பண்ணோம்? அப்பா, செத்தன உயிரோடு எழுப்பினாருப்பா, பக்கத்தில் நிற்கிறார். இந்த அற்புதங்களை செய்கிற இயேசுவையே உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த அற்புதங்களை செய்கிற இயேசுவையே உலகமும் காட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கு பார்க்கப்பட வேண்டிய இயேசு யார் தெரியுமா? இன்றைக்கு காண்பிக்கப்பட வேண்டிய இயேசு யார் தெரியுமா? அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று தேவன் பிரகடனப்படுத்தினாரே, அந்த இயேசுவை நம்ம பார்க்கணும். அந்த இயேசு இன்னைக்கு உலகத்திற்கு காண்பிக்கப்படணும். எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா? அதனாலதான் பவுல் எழுதும்போது எழுதுறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தில், 1 Corinthians chapter 15 verse 19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம். தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குது. எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். எல்லா மனுஷர்னா யார் தெரியுமா? கிறிஸ்து இல்லாமல் பாதாளத்திலே அழியும்படி போகிறானே, அவனை விடவும் நாம பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தியும் அந்த மகிமை பார்ப்பதற்கு எனக்கு எல்லா வாய்ப்பையும் கொடுத்தும் கூட நான் அந்த மகிமையை, தேவன் நான் பார்க்கும்படி எந்த மகிமையை காண்பித்தாரோ அந்த மகிமையை பார்க்காம அப்படியே உலகத்திற்குரிய காரியங்களே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்ல, உலகத்திற்காக மாத்திரமே இயேசுவை தேடினான்ல, நான் அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் அதற்கு என்னை விட்டு கொடுக்காதபடிக்கு என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படி இருந்தா தான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு இந்த பூமிக்குரியவைகளுக்கு மாத்திரமே நான் இயேசுவை தேடினான்ல, அந்த கூட்டத்தை தான் பார்த்து பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைப்போமே, ஆனால் நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவங்க யாருமே கிடையாது. எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இப்ப யோவான் 12வது அதிகாரத்துல அதே தான், குருத்தோலை சம்பவத்துல தான் 20வது வசனம், பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களிலே சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரனாகிய பிலிப்புவினிடத்திலே வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். இவங்க இன்டர்வியூ பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னு கூட சில வேத விற்பனர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றது உண்டு. எப்படியோ அவங்க இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினார்கள். யூதர்கள்லாம் என்ன கேட்டாங்க? ஒரு அடையாளத்தை சொல்லும். இயேசுவை பார்த்தவங்க கூட ஒரு அடையாளத்தை காண்பியும். இவங்க அப்படி இல்லை, ஐயா நாங்கள் இயேசுவை பார்க்கணும் ஐயா. அவங்க ஏன் போய் பிலிப்பு கிட்ட கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பு
ஆண்ட்ரூ, இந்த ரெண்டும் வந்து கிரேக்க பெயர்கள். கிரேக்க பெயர்களா இருந்தபடினால நம்மளா இருப்பான் போல் தெரியுது. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த சிறுவணிக்க பாடத்தை சேர்ந்தவங்க. அவங்கெல்லாம் கிரேக்க பெயரா இருக்குதா, நம்மளா இருப்பான் போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு நேராக போய் பிலிப்பிட்ட, நான் இயேசுவை பார்க்கணும்ப்பா, நான் இயேசுவை பார்க்கணும். அவன் ஏன் அந்திரேயட்ட கூட்டிட்டு போனான்? அவன் நேராக இயேசுக்கிட்டே கூட்டு போயிருக்கலாம். அவன் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்புக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இங்க பாருங்க, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல போங்க. மத்தேயு 10:26. அவரே சொன்னார் மத்தேயு 15:24. காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டன என்று மற்றவங்களிடத்துல அனுப்பப்படலன்ட்டாரு. அதனால பிலிப்புக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இவர் வேற யூதர்களுக்கு தான் போய் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்திருக்கிறவன் கிரேக்கன், நம்ம கூட்டிட்டு போனா மண்டை மேலேயே கொட்டி உன நான் எங்க போச்சோன்னா நீ யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃப் சைடா அந்திரேயாட்ட கூட்டு போயிருப்பான். அந்திரேயாவும் எப்படி பட்டவன்னா அவன் தான் நல்ல ஊழியக்காரன், எல்லாரையும் கூட்டிட்டு வருவான். அதனாலதான் சொல்றேன், கவனிங்க, உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியலன்னா எப்ப ஒரு முறை வந்து பாருப்பா. அது ஆண்ட்ரூ மினிஸ்ட்ரி, அது அந்திரேய மினிஸ்ட்ரி. ஒன்னும் சொல்ல தெரியாது, நான் செய்யறத நான் செஞ்சுட்டேன், அவர் செய்யறத அவர் செஞ்சுறார். ஒரு இடையில சொல்லுங்க பாப்போம். நான் ஏசிய திருச்சபையில் இருந்த பொழுது ஒரு சகோதரி எனக்கு தெரியும். நாங்க எல்லாம் அங்க சேர் போட்டுட்டு இருப்போம் பாருங்க. அந்த அக்கா, அந்த அவங்க ஹஸ்பண்ட், அந்த அண்ணன், அவங்க எல்லாம் அவுட்ரிச்சுக்கு வர்றவங்க தான். அந்த அண்ணன் காலையில் வேலைக்கு போன பிறகு எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு அந்த ஏரியாவில், வியாசர்பாடி ஏரியாலலாம் அப்படி ஒவ்வொரு வாரமும் நான் சொன்ன நம்மலாம் வெக்கம் அடைவோம், எனக்கும் சேர்த்தான். ஒவ்வொரு வாரமும் ஞானஸ்நானம் கொடுக்க குறைஞ்சது 12 பேரை கூட்டிட்டு வருவான். ஒவ்வொரு வாரமும் 10 பேர் 12 பேர் கூட்டு வருவாங்க. என்னக்கா இன்னைக்கு எத்தனை பேர்? ஒரு 12 பேர் தான் தம்பி, 12 பேர் தான். வீடு வீடா போவாங்க, ஆண்டோடைய அன்பை குறித்து சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் அவர்கள் மூலமா அற்புதங்களை செய்யாரு. எவ்வளவு ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க கூட்டி சேர்த்தாங்க தெரியுமா? இன்னைக்கு நமக்கு வாயை துறக்கவே துறக்காது பாருங்க. அப்ப இயேசுநாதன் பேரை சொல்றதுக்கே வெக்கம், பைபிள் தூக்குறதுக்கு வெக்கம், ரோட்ல பார்த்தா பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி சொல்றதுக்கு வெக்கம், இயேசுன்ற பேரை சொல்றதுக்கு வெக்கம். நான் ஆரம்ப நாட்கள்ல இந்த ஹோட்டல் ப்ளூ டைமண்ட்ல இருந்து கோடம்பாக்கத்துக்கு சைக்கிள் தான், சைக்கிளில் போயிட்டே இருப்பேன். எல்லாம் நின்று சுவிசேஷம் சொல்றது வேற. ஆனா எனக்கு இயேசுன்ற நாம எல்லாரையும் ரட்சிக்குன்றது மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும். சைக்கிள் உட்காந்து போவேன், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், அதுக்குள்ள அந்த ஆள் கிராஸ் பண்ணி போயிடுவாரு. அடுத்த ஆள் போயிட்டு பாருங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இந்த இயேசுவின் நாமம் இனிதான மாத்திரம் குத்துழுத ரெக்கார்டு மாதிரி அப்படியே சொல்லிட்டே இருக்கும் பாருங்க. இங்க பூந்தமல்லி ஏரோட்ல இருந்து தாசப்பிரகாஷ்ல இருந்து கோடம்பாக்கத்தில் எங்க வீட்டுக்கு போற வரைக்கும் எத்தனை பேர் கிராஸ் பண்றோம்? எல்லாருக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அப்படிப்பா. அடுத்த போன இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எனக்கு சரி, நான் செய்யறத நான் செஞ்சிருவேன், அவர் செய்யறத அவர் செஞ்சுப்பாரு. இந்த கிரேக்கர்கள் ஏன் நேர பிலிப்பிட்ட சொன்னாங்க சொன்ன, இந்த பிலிப்பு நேர பார்த்தாங்கப்பா, இதுக்கு சரியான ஆளு ஆண்ட்ரூ தான். அந்திரேயிட்ட கூட்டிட்டு போனா அவன் எப்படி டீல் பண்ணுவானோ டீல் பண்ணட்டும். கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து தான் கிரேக்கர்களை இயேசு இடத்துல கூட்டிட்டு போறாங்க. 2 பேரும் போன உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. 12:22 அவர்கள் வந்து இயேசுக்கு அதை அறிவித்தார்கள். யார்? அந்திரேயாவும் பிலிப்பும். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. நான் இன்ட்ரோடக்ஷனா தான் அதை சொல்றேன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அனுப்பப்பட்டது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கிரேக்கர்களும் வந்து இயேசுவை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஐயா, நாங்கள் இயேசுவை காண வேண்டும். இன்னொருத்துல சொல்ல, நாங்கள் இயேசுவை காண ஆசையா இருக்கிறோம். ஆகாய் அதைத்தான் சொல்றார் தீர்க்க தரிசனம். ஆகாய் 2:7 சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இப்ப கிரேக்கர்களும் இயேசுனிடத்துல வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இப்ப குமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு இயேசு சொன்னாரு, அதோட நிறுத்தி இருந்திருக்கலாம். இப்பதான் புறஜாதியினரே இயேசுனிடத்துல வர்றாங்க. கிரேக்கர்கள் வந்த உடனே நம்ம பிரசங்கமா இருந்தா எப்படி இருக்கும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு 3 பெட்ரூம் பிளாட் ஒன்று தர்றேன்.
அப்படிதானே ஆண்டவர் சொல்லியிருக்கணும்? அப்படிதானே சொல்லியிருக்கணும் இல்லைண்ணா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆடி கார் தரேன். இயேசு உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிங்க இப்போ 23வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஏன்? இதோ யூதர்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னான். இப்ப ரட்சிப்பு யூதர்களை மாத்திரம் அல்ல, அவர்களையும் தாண்டி அதனுடைய பவுண்டரி அப்படியே விஸ்தாரமாகுது. ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்துச்சு இந்த நேரத்துக்காகத்தான். இதுவரைக்கும் யூதர்கள் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு தான் அனுப்பப்பட்டேன். அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. இப்போ கிரேக்கர்கள் அந்த ரவுண்டுக்குள்ள புறஜாதியினர் உள்ள வர்றாங்க. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவாவது பிரசங்கத்தை ஒரு மாத்திரலாம் கொஞ்சம் பாலிஷ்டா. அவர் சொன்னார் 24வது வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததி ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அவருக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும் தான் சொல்லி இருக்கிறாரு. 25வது வசனத்தை வாசிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். எல்லாருக்காரங்க ஒருத்தர் சொல்லுவோமா? அவன்களுக்கும் ஃபர்ஸ்ட் போட்ட குண்டு அதை தான் போட்டார். இங்க பாரு, தன்னுடைய ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்துருவான்ப்பா, இழந்துருவான். சீசர்களுக்கு மாத்திரம் இல்ல, கிரேக்கர்களுக்கும் அதை தான் சொல்லி அனுப்பிச்சார். கிரேக்கர்களுக்கு அதுவும் கேட்க முடியாது, அதை தான் சொன்னார். இல்ல கவனிங்க, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் இயேசு மகிமைப்படும்படியான வேலை வந்துச்சு. இந்த மகிமைப்படும்படியான நேரத்துல தான் அவர் என்ன செய்யறார் பாருங்க. அவர் கழுதையின் மேலும், கழுதையின் மரியாகிய குட்டியின் மேலும் அவர் ஏறி வந்தார். அவரை குறிச்ச தீர்க்க தரிசனம் அப்படிதான் போட்டிருக்கு. சகரியா 9:9 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தை நிறைவேறும்படியாகத்தான் பின்னாட்களிலே அவர் கழுதின் மேல ஏறி வந்தார். சகரியா 9:9 வாசிக்கிறோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா. மறந்துடாதீங்க, ஏன்னா ராஜா வரணும் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய முதலாவது வருகையும் சொல்லியிருப்பாரு, 2வது வருகையும் சொல்லியிருப்பாரு. அப்படியே மாத்தி 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 வரும். சகரியா 14வது அதிகாரத்துல ஒலிவ மலையின் மேல அவருடைய பாதை நிற்கும், அது 2வது வருகை. சகரியா 9:9 அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, முதலாவது இயேசு இந்த பூமியில வந்தவருக. இதோ உன்னுடைய ராஜா சாந்த குணம் உள்ளவராய், கழுதையின் மேலும் கழுதை மரியாகிய உண்மையில ஆண்டவர் ராஜா. அவரு கழுதையின் மேல ஏறி வந்தது தாழ்மை. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அந்த நாட்கள் எல்லாம் கழுதின் மேல ராஜாக்கள் வந்தது உண்டு. உண்மைதான். நீங்க நியாயாதிபதிகள் 12வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, அந்த எப்தாவை தொடர்ந்து வருகிற ஒரு நியாயாதிபதி அப்தோன், அவனுக்கு 40 குமாரர்களும் 30 பேர பிள்ளைகள் இருந்தாங்க. 70 பேருமே கழுதின் மேல ஏறினார்கள் போட்டிருக்கு. மாத்திரமல்ல, தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய கோவேர் கழுதின் மேல அவனை ஏத்திட்டு போங்கன்னு சொல்றாரு. ஏன்? தாவீது ராஜாவினுடைய குமாரன் அப்சலோன், அவன் பிரபு, அவன் ராஜகுமாரன், அவனும் கூட கோவேர் கழுதின் மேலதான் ஏறிட்டு ஓடி போனான்னு போட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை இங்க சொல்லல. இயேசு அந்த நாட்களில் வாழ்ந்தார அந்த குறிப்பிட்ட காலத்துல கழுதை ராஜாவுக்கு வாகனம் கிடையாது. ஏன்னா ரோமர்கள்லாம் நல்ல குதிரையில போறவங்க பிரம்மாண்டமா நடக்கிறவங்க, உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா அதெல்லாம் குதிரை தான். ஆனால் ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் கழுதின் மேல ஏறி போனார். ஏன்? தாழ்மையை காண்பிக்கும்படி. பிரதர் கவனிங்க, அவர் எவ்வளவாய் தம்மை தாழ்த்தினார் என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் அவர் கழுதின் மேல போனார். எல்லாரும் பார்த்திருப்பாங்க, என்னப்பா ராஜா ராஜான்னு சொல்லிட்டு ராஜா கழுது மேல போறாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்மையுள்ளவரா போனார். உலகம் அந்த கழுதின் மேல போன இயேசுவை தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த ராஜாவுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அதை வாசிச்சா தெரியும். வாசிடலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம். மறந்துடாதீங்க, அவர் எப்படிப்பட்டவர். இந்த இயேசுவையும் உலகம் பார்க்கணும், இந்த இயேசுவை நாமும் பார்க்கணும். இந்த இயேசுவை உலகத்திற்கு நாம காட்டணும், அந்த இயேசுவையும் காண்பிக்கணும், இந்த இயேசுவையும் காண்பித்தே ஆகணும். ஆமென். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம். இங்க ஒரு புக் மார்க்கை வைங்க. இன்னைக்கு 12 மணிக்கு அனுப்பினா கூட யாரும் அப்படி முறுமுறுக்க கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம்.
இந்த ராஜா வெளிப்படுவார் சீக்கிரத்துல. இந்த ராஜா சீக்கிரத்துல உலகத்திற்கு தம்மை காண்பிப்பார். வாசிக்கலாமா எல்லாரும்? 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. மாத்திரமல்ல, பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். 2ஆம் சங்கீதத்துல தான் வாசிக்கிறோம். கொயக்களத்தை இருப்பு கோலால் நொறுக்குகிறது போல நீர் அவர்களை நொறுக்குவீர். யார் யாரெல்லாம் இந்த இயேசுவை பகடி பண்ணினார்களோ, யார் யாரெல்லாம் இந்த இயேசுவை எதிர்த்து நின்னார்களோ, அது எத்தனை பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் சரி, கொயக்களத்தை இருப்பு கோலால் நொறுக்குகிறது போல அவர் நொறுக்குவார். வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். இப்ப எல்லாரும் சத்தமா வாசிங்க பாப்போம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஒருத்தம் கூட பார்த்துட்டு நிமிந்து நிற்க முடியாது. முழங்கால்கள் யாவும் அன்னைக்கு அவருக்கு முன்னால முடங்கும். நாவுகள் யாவும் இந்த இயேசுவே ஆண்டவர் என்பதை பிரகடனப்படுத்தும். ராஜாதி ராஜாவுக்காக எல்லாரும் கரங்கள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல பார்க்கிற அந்த இயேசு மார்க் 11வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோமே, அப்படியே கழுதின் மேல ஏறி அப்படி வந்துட்டே இருக்கிறார். அவர் பிரம்மாண்டமா பார்த்தவன் பிரம்மாண்டமா பார்த்தான். பகடி பண்ண முடியாய் பார்த்தவன் கேலி கிண்டலோட பார்க்கத்தான் செஞ்சான். எரிச்சலோட பார்க்கறவன் எரிச்சலோட பார்க்கத்தான் செஞ்சான். எல்லா கூட்டமும் உள்ள இருக்குது. சொன்னால ஏற்கனவே அற்புதத்திற்காக இயேசுவை தேடின ஒரு கூட்டம் அங்க இருந்துச்சு. இயேசுவைக்காகவே இயேசுவை பார்க்கணும்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இயேசுவை குற்றப்படுத்தும்படி பார்க்கும்படியா ஒரு கூட்டம் அங்க இருந்துச்சு. இப்பதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிக்கலாம். மார்க் 11, மார்க் சாப்டர் 11. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? மார்க் 11வது அதிகாரம் 11ல இருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு மறுபடியும் போயிடுறார். மறுநாளிலே அவர் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்திற்கு வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். சீஷர்கள் கேட்டால் அது ரொம்ப முக்கியம். பின்னால வரும்பொழுது வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் இதனை கல்லர் குகையாக்கினீர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையில கேட்டார்கள். இங்க வாசிக்கிறோம், இயேசு சொன்ன இந்த வார்த்தையை சீஷர்கள் கேட்டார்கள். 21வது வசனத்துல வாசிக்கிறோம், அது பட்டு போயிருந்தது. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. மார்க் யாருக்கு தெரியுமா அந்த சுவிசேஷத்தை எழுதினாரு? யூதர்களுக்கு அல்ல, புற ஜாதியினருக்கு எழுதினார். கவனிக்கணும். இன்னொரு விதத்துல சொல்றதா, நமக்கு எழுதுறார். பிரதர் நமக்கு எழுதுறாரு. அவரு நமக்கு தான் அதை எழுதுறாரு. மார்க் 11:13 இந்த சம்பவத்தை நிறைய பேர் வந்து கனிகள் வரக்கூடிய சீசன் இல்லையேங்க, ஏன் இயேசு போய் தேடினாரு, இயேசு எதற்கு அதை சபிச்சாருன்னு கேள்வி கேட்கறது உண்டு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒன்றும் அதை போய் கனியை தேடி, எனக்கு நீ பசியா இருந்தேன், நீ எனக்கு கனி கொடுக்கலையே, அதனால உன்னை சபிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியத்திற்காக ஆண்டவர் சபிக்கல. ஒரு காரியத்தை திட்டம் தெளிவு மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் அடையாளமாக, சிம்பாலிக்காக சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புறஜாதியாராகிய நமக்கும் ஒரு காரியத்தை விரும்புகிறார். நீ நாட்டப்பட்டிருப்பாயே ஆனால், நீ நல்ல பசுமையா இருப்பாய் ஆனால், நான் உன்னிடத்திலே கனியை எதிர்பார்க்கிறேன். திரும்ப உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகள் வேத புத்தகத்துல வெறுமனே அத்திமரமாக மாத்திரம் அல்ல,
அவர்கள் திராட்சை செடியா சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் ஒலிவ மரமாக சொல்லப்பட்டிருக்குது, அவர்களை அத்தி மரமாகவும் சொல்லியிருக்கிறாரு. நீ எந்த மரமானா இரு, நான் உன்னை நட்டிருப்பேனே, ஆனால் உன்கிட்ட கண்டிப்பா உன்னை எதிர்பார்ப்பேன், நீ இருக்கிற இடத்துல எனக்கு கனி கொடுத்து ஆகணும். அதுதான் இந்த சம்பவத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புறதே. நீங்க அங்க போய் சீசனா இருந்துச்சு சீசனா இல்லைன்னா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ மரமா இருப்பே, ஆனால் நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? கனி எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நீ எனக்கு தந்து ஆகணும். பிரதர், கர்த்தர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்யட்டும். வேதம் சொல்லுகிறது பர்டிகுலரா நல்ல இலைகளோடு இருந்துச்சு, நல்ல பார்க்கிறதுக்கு பசுமையா இருந்துச்சு. வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது அது நல்ல உயிரோடு இருக்கிற ஒரு அத்தி மரமாகத்தான் இருந்துச்சு. ஆனால் உயிரோடு இருக்கிற அத்தி மரம் என்ன நோக்கத்திற்காக நாட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றவே இல்லை. வாசிச்சிடலாமா? ஆண்டவர் இதை என்ன கோணத்துல பார்க்கிறார்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். வெளியரங்கமான தோற்றம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட ஆளு? பிரதர், நான் டெய்லி கேட்கறதெல்லாம் கிறிஸ்டின் மியூசிக் தான். காலையில் ஆன் பண்ணி விட்டோன்னா வீட்டில் பிளஸ் த லார்ட் ஓ மை சோல் அப்படி போயிட்டே இருப்போம். உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நல்ல விசுவாச பிள்ளைங்க, டெய்லி காலையில் 15 அதிகாரம் வாசிக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு கூட இல்லை. என்னுடைய வாழ்க்கை மாறவே இல்லை. ஆண்டவரை சார்ந்து கொள்கிற அனுபவம் எனக்கு இல்லை. ஆண்டவர் அதை தாங்க பேசுறார். எல்லாரும் எடுங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். நேற்று அதை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள 1000 கேள்வி. ஒருவேளை உங்களை இந்த செய்தி துக்கப்படுத்துமே, ஆனால் உங்களை துக்கப்படுத்துறதுக்கு முன்னாடி அது என்ன துக்கப்படுத்திடுச்சு? என்ன துக்கப்படுத்திடுச்சு? நேற்றைக்கு இரவும் சரி, இன்னைக்கு அதிகாலையில் எழுந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் விரும்புகிற கனியை என்னிடத்துல வந்து பூசியும் ஆண்டவரே. வாசிக்கலாமா? 3வது அதிகாரம். சர்தை சபையினுடைய தூதனுக்கு ஆண்டவர் சொல்றார். வாசிக்கிறேன். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. பிரதர், ஆண்டவர் ஏன் பிரதர் அத்திமரத்தை சபிச்சாருன்னு போட்டிருக்கு, அவர் இவ்வளவு கோபப்படலாமா? அல்லது அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? எல்லாரையும் விடுங்க, இங்க வாங்க சர்ச்சுக்குள்ள. வசிக்கலாமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ நல்லா பசுமையா இருந்தும் இலைகளாலே அலங்கரிக்கப்பட்டும். வாசிங்களே நீங்களே, சத்தமே வர மாட்டேங்குது பாரு. தமிழ் தெரிஞ்சவங்களாம் கை வைத்து காண்பீங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்களாம் கை வைத்து காண்பீங்க. நீங்க ஆங்கிலத்தில் வாசிச்சா வாசிங்க, தமிழ்ல வாசிச்சா வாசிங்க. இப்ப வாசிக்கலாம் பார்ப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும். யாருக்கு? புறஜாதிக்கா சபைக்கா? புறஜாதிக்கா சபைக்கா? ஓ, ஆண்டவர் ரொம்ப ரொம்ப கொடூரமா பேசுறார் பிரதர். என்ன பண்றது? பேசதான் செய்யறாரு, பேசதான் செய்யறாரு. சபை அப்படித்தானே இருக்குது. சபைன்னு சொல்லும் பொழுது நான் ஒரு பெரிய கட்டடத்தெல்லாம் பேசல, உள்ள இருக்கிற விசுவாசிங்க அப்படித்தானே இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நீ வேணா பார்க்கலாம், பார்க்கறது நல்லா இருக்குது, இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு இதை செஞ்சுட்டோம், இன்னைக்கு நாம போயிட்டு ஒரு 100 டிராக்ட் கொடுத்துட்டோம், இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், அப்பா. ஆனா வாழ்க்கை மாறவே இல்லை, கோபம் மாறல, எரிச்சல் மாறல, சோம்பல் மாறல, மற்றவங்களை பற்றி பேசுறது மாறல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஓ அப்படி அந்நிய பாஷை பேசி 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 உங்களை பார்த்தா பேய் கூட ஓடும். ஆனால் வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால் கர்த்தர் சொல்றாரு, இங்க பார், உன்னுடைய கிரியைகள் ஒன்று கூட தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நாம் பார்க்கல. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க. நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு. நான் பொதுவா தெருவில் தான் நின்று சொல்லுவோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஏன்? ஐயோ வேசிக்கல்ல, விபச்சாரக்காரன். ஆண்டு சொல்றாரு சபைக்குள்ள, சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன் மேல வருவேன்,
நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். 5வது வசனம், ஜெயங்கொள்கிறவனவன் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான். இப்போ ஒரு கேள்வி வருது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் பேரை கிறுக்கி போட முடியுமா முடியாதா? அவரே சொல்றாரு, நீ உயிர் உள்ளவன்னு பேர் வாங்கி நல்ல இலதலையோட வெளியே ஒண்ணு அப்படியே ஆள நல்ல உத்தம கிறிஸ்தவனாக காட்டி, நான் விரும்புகிற கிரியைகள் உன்னிடத்துல இல்லைன்னா, கனி கொடுக்கிற ஜீவன்றது ஒண்ணு இல்லைன்னா. சில பேர் கனின்னு சொல்றீங்க, என்ன கனி? அப்படி கலாத்தியர் 5:22 வாசிங்கன்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை, அடக்கம், இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்லிட்டாரு, இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட மரம் கொஞ்சம் மொட்டையா தான் காணப்படும். சில பேர் அன்பு இருக்குதுங்க, அன்பு இருக்கு, சந்தோஷம், சமாதானம், இந்த நீடிய பொறுமைன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. நீடிய பொறுமையில கால் இழுத்து போயிடும் நீடிய பெருமை. நீங்க கேட்பீங்க உடனே, எப்படிங்க விசுவாசி இதெல்லாம் வேணுமா என்ன? பவுல் ஒரு ஜெபம் பண்ணுவார். எபேசியருக்கு பவுல் எழுதின ஜெபம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அது வாசிக்கல. பவுல் விசுவாசிங்களுக்கு என்ன குணம் இருக்கணும்னு ஜெபம் பண்றாரு. வாசிக்கலாமா? கொலோசையர் 1வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். நான் கூட அதுக்கு தான் ஜெபம் பண்ணும் போது தெரியுது, நீங்களும் அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க. கொலோசையர் 1வது அதிகாரம். இதுக்கெல்லாம் ஜெப கூட்டம் நடத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. இல்ல, இதுக்கெல்லாம் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபம் நல்லது, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் நல்லது. குடும்ப ஆசீர்வாதம், குடும்ப சமாதானத்துக்கெல்லாம் ஜெபம் நடத்துறதை விட்டுட்டு இதுக்கு ஜெபம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துல சமாதானம் வந்துரும் பாருங்க. உண்மைதானே? இதுக்கு ஜெபம் பண்ணாலே போதும், கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்து உலகமே அப்படி திருந்துரும். அப்பா இப்படி ஒருத்தன் கூட்டம் இருக்குதுப்பா, இந்த கூட்டத்தில் போய் நம்ம சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. வாசிங்க, கொலோசையர் 1வது அதிகாரம் 9 நான் வாசிக்கிறேன். பவுல் எதுக்கு ஜெபம் பண்றாரு பாருங்க விசுவாசிகளுக்கு. பவுல்கிட்ட போயிட்டு, இப்பெல்லாம் ஜெபம் பண்றதெல்லாம் சரியில்லை, பேசாம வேற ஜெபம் பண்ணும். பிசினஸ்ல செழிப்பது எப்படி, அதுக்கு ஜெபம் பண்ணும். வீடு கட்டுவது எப்படி, அதற்கு ஜெபம் பண்ணும். பவுல் ஜெபம் பண்றாரு. வாசிக்கலாமா? 9வது வசனத்தில இருந்து, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்றோம். எதுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்றாரு? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவோம். எது? சகல விதல, இதுல 1-2 கூட குறைய கூடாது. சகல வித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விரித்தடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும். நமக்கு பொறுமை இருக்கும், சந்தோஷத்தோட கூடிய பொறுமை இருக்கிறது இல்ல. பல்ல கடிச்சிட்டு ஒரு பொறுமை. ஸ்தோத்திரம். இப்ப வாசிங்க பிரதர். இதுதான் பிரதர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, கணவன்மார் நல்லா கவனிங்க, மனைவிமார் நல்லா கவனிங்க. நான் மனைவிமாரன்னு சொல்லிட்டேன்னா உடனே கணவன்மார்களுக்கெல்லாம் அப்பான்றுவீங்க, கணவன்மார்னு சொல்லிட்டீங்கன்னா மனைவிங்களும் அப்பான்னு சொல்லிடுவீங்க. அதனால எல்லாருக்கும் சேர்த்து தான் பவுல் சொல்றாரு. இப்ப வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. சகல விதமான நற்கிரியைகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய. பவுல் எல்லா பொறுமையும் நீடிய பொறுமைன்னு போட்டிருக்கலாம். அவர் சொல்றாரு, உன் பொறுமை அவசியம், உனக்கு நீடிய சாந்தம் அவசியம். அதை நீ பல்ல கடிச்சுக்கிட்டு செய்யாத, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும். அது என்ன எல்லா பொறுமையும்? பவுலுக்கு தெரியும் நம்ம ஆளுங்க பின்னால் அப்படித்தான் பின்னால ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒரு அழிலே சொல்லுங்களாம் பார்ப்போம். இது தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸ். இவைகளெல்லாம்
நான் கிறிஸ்தவன் என்கிற பெயர்னாலே தேவன் என்கிட்ட பிரியமாகிறது இல்ல. நான் ஆலயத்திற்கு போகிறவனா இருக்கிறபடினால தேவன் என்னிடத்துல பிரியமா இருக்கிறது இல்ல. அல்லது ஏதோ ஒரு விதத்தில் என்னை கிறிஸ்தவனாக காட்டிக்கொள்வதனால அல்ல. இவைகள் எல்லாம் சகல விதமான நற்கனிகள் என்கிற தேவன் விரும்புகிற குணாதிசயமா உங்களுக்குள்ள எனக்கு இருக்கணும். இது இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நேரம் வருவாரு, இனிமேல் ஒருவனும் உன்னிடத்துல கனியை பூசி அது இருக்க கடவுனா போச்சு போச்சு பிரதர் போச்சு. குருத்தோல் நேரில் இதை தான் தியானிக்கணும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன உதாரணத்திற்கு இதை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 15வது அதிகாரம் கனி கொடுக்கறத பற்றி ஆண்டவர் சொன்னார். இது ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். கிறிஸ்துக்காக கனி கொடுத்தல் ஒரு செய்தின்னு நினைக்கிறேன் இருக்கும். அதில் 15வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். கனி கொடுக்கறது எப்படி? ஏன்னா கனி கொடுக்கறத பத்தி பேசும் பொழுது எப்படி கனி கொடுக்க முடியும்ன்றதை ஆண்டவர் சொல்லிட்டார். அதையும் பார்த்தா தான் நல்லா இருக்கும். வாசிங்க 4வது வசனம். என்னிலே நிலைத்திருங்கள், நீ நிலைச்சிருந்தா நான் உன்னில நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால், அது ரொம்ப முக்கியம். அப்பப்ப கட்டாய்க்கிறது, அப்பப்ப ஒட்டிக்கிறது இல்லை. நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நான் இயேசுவிலே நிலைத்திராமல் நான் கனி கொடுக்கிறப்பனா இருக்கிறேன்னு யார் நினைச்சாலும் அதை நம்ம ஏமாற்றிக் கொள்வது. கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அதான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த பூமியில உயிரோட வச்சு சகல நன்மைகளையும் தர்றது எதுக்கு தெரியுமா? நீ எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிச்சுக்கன்னு சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக மாத்திரமே நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. தேவன் என்னை ஒரு நோக்கத்தோட நிறுத்தி இருக்கிறார். அதான் சொன்னேன், அது என்ன மரன்றது முக்கியம் இல்ல. தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லும்படி தேவன் திராட்சை செடியும் சொல்றாரு, ஒலிவ மரத்தையும் சொல்றாரு, அத்தி மரத்தையும் சொல்றாரு. யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட மரமா இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார், நாம் கனி கொடுக்கணும். 80வது சங்கீதத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். 80வது சங்கீதம் 8வது வசனம், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து நீர் அதை நாட்டினீர்னு போட்டிருக்குது. அப்படின்னா தேவன் அது திராட்சை செடியாக கூட தம்முடைய ஜனங்களை அவரு கணக்குல கொள்றாரு. இன்னைக்கு கூட நம்ம வாசிச்சோம், ஏசாயா 5வது அதிகாரத்துல அது நல்ல பழங்களை தரும் என்று அவர் காத்திருந்தார்னு போட்டிருக்கு. நம்மேல் தேவன் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிடத்திலுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ கனி கொடுக்கணும். ஏன் இந்த நாளை உனக்கு நான் தந்திருக்கிறேன், நீ கனி கொடுக்கணும். மற்றவங்க எல்லாம் மார்ச் மாசத்தோட கண்ணை மூடி போன பிறகு உனக்கு நான் ஏப்ரல் மாதத்தை தந்திருக்கிறேன். 2020 போனவங்க நிறைய பேர் உண்டு, 21 போனவங்க உண்டு, 22, 23, 24 போனவங்க உண்டு. 25வது வருஷத்தை உனக்கு நான் ஏன் தந்திருக்கிறேன்னா, நீ எனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. பிரதர், ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அந்த காரியத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்றேன், தேவன் எப்பொழுது வந்தாலும் அவர் நம்மிடத்தில் அருமையான கனிகளை புசிக்கத்தக்கதாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் வாழ்க்கை கனி இல்லை, நான் போய் ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தில் கலந்துட்டேன்னா உடனே நல்ல கனி தருவனா மாறிடுவேன், ஆண்டவர் என்னை பார்த்து அப்படி ஏமாந்து ஏதோ எனக்கு 2 கிடைச்சிது அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவாரு, அதுக்கு பிறகு நான் இஷ்டம் போல வாழலான்னு வாழ்வது அல்ல. நேசர் எப்பொழுது வந்தாலும் அவர் தமக்கு அருமையான கனிகளை திருப்தியாக புசிக்கத்தக்கதாக, அது ரொம்ப முக்கியம். பசியோட வந்தவன் 2 அத்திப்பழத்தோட திருப்தி ஆகிறது இல்லை. அவர் விரும்புகிற எல்லா கனிகளையும் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் வாழணும். அது ரொம்ப முக்கியம். உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொன்னார், அதை மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. வாசிக்கலாமா? லூக்கா 13வது அதிகாரம். கனி கொடுக்கறத பத்தி ஆண்டவர் பேசுறார். கனி கொடுக்கிற அங்கேயும் அத்தி மரத்தை பத்தி தான் பேசுறார். லூக்கா 13வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டிருந்தான். இது ஒன்றும் ஒரு புதுமையானது ஒன்றும் இல்லை. அந்த நாட்களிலே திராட்சை செடிகளின் நடுவிலே அத்தி மரத்தெல்லாம் நாட்டுறது ரொம்ப வழக்கம். ஏன்னா திராட்சை செடி பலனை அவர்கள் அனுபவிக்கும் பொழுதே அத்தி மரத்தினுடைய பலன்களையும் அவர்கள் அனுபவிப்பது உண்டு. அது எல்லா தோட்டத்தின் எஜமான்களும் செய்கிறது தான், அது அவருடைய வழக்கம். அதன்படி அவன் அதை செஞ்சிருந்தான். ஆனால் என்ன ஒரு ஏமாற்றம் அப்படின்னா, என்ன நோக்கத்தோடு அவன் அத்தி மரத்தை நட்டிருந்தானோ, நல்ல வளமையான பூமி, அது கவனிக்கணும்.
திராட்சை செடி ஒன்றும் பலன் கொடுக்காம போச்சுன்னா போடல, திராட்சை செடிகள் பலன் கொடுத்து தான் இருந்திருக்கும். ஏன்னா திராட்சை செடிகள் குறித்து அந்த எஜமான் ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் என்ன நோக்கத்தோடு இந்த அத்தி மரத்தை நட்டிருந்தானோ அந்த அத்தி மரம் அதற்கான பலனை கொடுக்கவே இல்லை. எல்லாரும் எடுக்க பார்ப்போம். லூக்கா 13வது அதிகாரம். வெறுமனே இஸ்ரவேலர் மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க, ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பின்னால உங்களுக்கு நான் அந்த வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். 6வது வசனம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பதான் வந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப வரல. தொடர்ந்து அவன் தேடிக்கிட்டே தான் இருந்தான். 3 வருஷங்கள். பிரதர், நேத்து ஒரு கேள்வி, ஆண்டவரே அது என்ன 3 வருஷம்? ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார். மத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா பர்டிகுலரா போட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேலுடைய வரலாறு 3ஆய் பிரிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேலுடைய வரலாறு இயேசு வரைக்கும் 3ஆ பிரிக்கப்பட்டிருக்குது. என்ன? ஒன்னு, ஆபிரகாம்ல தான் அவங்க தொடங்குது. ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. ஒன்னு, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் ஒரு காலம். 2, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு செக்மெண்ட். 3, இத்தனை நாட்களும் ஆண்டவர் கனியை தேடி தேடி அவர் விரும்புகிற கனியை அவர்கள் கொடுக்கவே இல்லை. ஒரு காரியத்தை யோசிக்கணும். இப்ப தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கலையா? கொடுத்தார். இன்னைக்கு சபைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எதுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 3 பீரியடும் வந்து 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 கனியை தர்றேன், இவன் கனியை தரவே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க அவர் ஆபிரகாமை எதுக்கு பிரிச்சாரு, ஈசாக்கை எதுக்கு பிரிச்சாரு, யாக்கோபை எதற்கு பிரிச்சாரு, அதன் பிறகு தொடர்ந்து மோசே எதுக்கு அனுப்புனாரு, தீர்க்கதரிசிகளை எதற்கு அனுப்புனாரு? ஒன்னே ஒண்ணுதான், போய் அவர்களுடைய கனிகளை வாங்கிட்டு வா. அப்படித்தானே சொல்றாரு, அப்படித்தானே இயேசுவுமே சொன்னாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? எதுக்கு எங்க ஆண்டவர் அனுப்புனாரு? இந்த பார், அவனை பூமியில வச்சிருக்கிறேன், விசேஷத்தை ஜனமா மாத்தினேன், அவனுக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்லிட்டு நான் வேற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். நான் விரும்புகிற கனியை அவங்கிட்ட போய் வாங்கிட்டு வா. வந்தவங்க எல்லாம் வேதம் சொல்லுகிறது அவர்களை கல்லெறிந்தார்கள், கொன்றார்கள். கடைசியில் தம்முடைய குமாரனை அனுப்புனாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்காம அவரையும் சிலுவையில் அறைந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 3 வருஷம் வந்து 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 நான் பார்க்கிறேன், 3 பீரியடு நான் வந்து வந்து பார்க்கிறேன், ஒரு கனி கூட இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப என்ன பண்ணலாம் பிரதர்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுக்கு பிறகு வந்த அழிவு உங்களுக்கு தெரியும். நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல, நமக்கு நேரம் இல்லை, திருவிருந்திருக்கு. ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, தேவன் இத்தனை காலமும் பொறுமையா இருக்கிறார் என்பதற்காக இனி வரக்கூடிய நாட்களிலும் அவர் பொறுமையா இருப்பார்னு நாம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்முடைய எண்ணத்தை மாற்றி விடுவது நல்லது. ஏன் ஆண்டவர் இந்த 13வது அதிகாரத்துல இந்த அத்திமரத்தின் மேல இவ்வளவு கோவப்பட்டாரு? நான் நட்டி இருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்ல, நான் நாட்டி இருக்கிற இடம் ஒருவேளை வளமிக்க பூமியா இல்லாம இருந்தா ஆண்டவர் இந்த கோவப்பட்டிருக்க மாட்டாரு. நான் நட்டி இருக்கிறது திராட்சை தோட்டத்தின் நடுவில் நட்டி இருக்கிறேன். ஒரு கேள்வி பிரதர், இந்தியாவில் கூட நீங்க கணக்கில் எடுத்துக்கங்க, நீங்க வெளிநாட்டுக்கு கம்யூனிஸ்ட் தேசங்களுக்கெல்லாம் போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு இந்தியாவின் பல பகுதிகளிலும் அல்லேலூயான்னு சொல்லி ஆரவாரம் போட முடியாம எத்தனை இடத்துல ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏங்க இந்தியால எத்தனையோ இடத்துல தேவன் நல்லவர் என்று சொல்லி விடுதலையோடு கூட வேதாகமத்தை தூக்கிட்டு போய் ஆராதிக்க முடியாத வறட்சியான பூமி உண்டு. தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களிலே எதிர்ப்புகளின் நடுவிலே விடுதலையாய் தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற இடங்கள் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் இந்த சென்னப்பட்டினத்துல நல்ல வளமிக்க ஒரு பூமியில வச்சிருக்கிறாரு. நீ எனக்கு நேரமான வந்து ஆராதி, நீ இங்க வந்து என்ன துதி, நீ விடுதலையோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயாசப்படுறதெல்லாம் பிரயாசப்படுன்னு சொல்லியும் இன்னும் நாம பலன் கொடுக்கலன்னா, அன்னைக்கு அத்திமரத்திற்கு சொன்ன அதே காரியத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் சொல்லுவார். திராட்சை தோட்டத்துக்கு என்ன சொன்னார் இன்னைக்கு நம்ம வாசிச்சோமே, இன்னும் அதற்கு செய்யாத வேற எதை நான் அதற்கு செய்யலாம்னு சொல்லிட்டு கர்த்தர் கேட்டாரு. அதே வார்த்தை இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் கேட்க மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆண்டவர் வச்சிருக்கிற இடம் செழிப்பான பூமிங்க.
நான் சென்னை பட்டணத்துல வச்சிருக்கிறாரு, நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு, அல்லது எந்த சபைக்கு போனாலும் சரி என்னால் விடுதலையாக ஆராதிக்க முடியும், என்னால் விடுதலையாக வேதத்தை வாசிக்க முடியும், எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் தேவையான நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு, நான் வாழ வேண்டியதற்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை எனக்கு உண்டு. இத்தனை நன்மைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்த பொழுதும் கூட இன்னும் நான் அவருக்கென்று கனி கொடுக்காமல் இருப்பேனே. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்க. சரி, அப்படி வாங்க 13வது அதிகாரம். இது கனி கொடுக்காதது மாத்திரம் இல்ல, வேற ஒன்னையும் செய்து பாருங்க. இது 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு. இது இது இந்த கனி கொடாத ஜீவன் இருக்கு தெரியும்ல, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, சுத்திலும் இருக்கிற எல்லா அட்மாஸ்பியரும் அதுக்கு எடுத்து போட்டுரும். தெரியல, குடும்பத்தை கெடுத்துருவாங்க. கவனிங்க, அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ. நான் கிறிஸ்துவுக்குன்னு கனி கொடுக்கிறவனா இல்லைன்னு சொன்னா என்னுடைய குடும்பத்தை கெடுத்து போடுகிறவன் நானா தான் இருப்பேன். சகோதரிங்க கவனிங்க, சகோதரர்கள் கவனிங்க, எல்லாரும் நான் வேதனையோட இதை பேசுறேன், நான் வேதனையோட பேசுறேன். ஏங்க நான் கனி கொடுக்கலங்க, அது மாத்திரமே ஆண்டவருக்கு கோபம் இல்லை. இந்த கனி கொடாத மரம் தான் இருக்கிற இடத்தை கெடுத்து போடுகிற மரம். இதுதான் என்ன ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. சபையில கூட பாருங்க, நான் சபை நம்முடைய சபை சொல்லல, பொதுவா கனி கொடுக்காத ஒரு விசுவாசி இருப்பானே, ஆனால் அவன் கனி கொடுக்கறதுல கவனம் செலுத்தாம என்னை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க இதுல தான் கவனம் செலுத்திட்டே இருப்பான். யாரா இருந்தாலும் சார், அவன் என்னை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களை எப்படி இருக்கிறாங்கன்னு எவன் அல்லது யார் பார்க்கிறார்களோ நாமவே முடிவு கட்டிக்க வேண்டியதான். இது கனி கொடுப்பதிலே கவனம் இல்லாத மரம் அல்லது கனி கொடுப்பதிலே கவனம் இல்லாத செடி. தேவன் அதை எப்படி தெரியுமா பார்ப்பாரு? இந்த பாரு, இது கனிதான் கொடுக்கல, சரி விட்டு வைக்கலான்னு பார்த்தா இது இருக்கிற நிலத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கிறதே, அதனால இதை வெட்டி போடு. பிரதர், என் வாழ்க்கை எந்த விதத்துல மற்றவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு கொஞ்சம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. நான் என் குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறேன் கவனிக்கணும். என் குடும்பத்துல நான் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஒரு கணவனாக, மனைவியாக, அல்லது தகப்பனாக, பிள்ளையாக நான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறேங்க? நான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறேன்? என்னாலே மற்றவர்களுடைய மனம் மகிழத்தக்கதா இருக்குதா, அல்லனா மற்றவர்களுக்கு எல்லா விதத்திலும் நான் வேதனை கொடுக்கிறவனாக, வேதனை கொடுக்கிறவளாக இருக்கிறேனா? நாம் இன்னைக்கு அப்படி இருப்போமே. ஆனால் நான் தயவாய் உங்களிடத்துல கேட்பேன், கனியை தேடி வருகிற நேசர் ஒருவர் உண்டு, ஒவ்வொரு நாளும் நல்ல கனிகளை தரும் என்று காத்திருக்கிறாரே, அவருக்கு நாம் இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? நீங்க நினைக்கலாம், என் குடும்பம், நான் குடும்ப தலைவன், நான் குடும்ப தலைவி, அல்லது என் குடும்பத்தில் எங்க அம்மா அப்பா விட்டுட்டு நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் எந்த முடிவை வேண்டுமானாலும் நான் எடுப்பேன், அது மற்றவர்களை துக்கப்படுத்தினாலும் சரின்னு நீங்க நினைப்பீங்களானால் கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்கிறீர்கள், அல்லது அவருடைய சித்தத்தை மீறி உங்க சித்தம் மேற்கொள்றதற்கு உங்க வாழ்க்கையை முற்றிலுமாக விற்று போடுகிறீர்கள் என்பது அர்த்தம். பிரதர், கனியை தேடி வருகிற ஒரு நேசர் உண்டு. இத்தனை ஆண்டுகள், 3 வருஷம் போட்டிருக்கு, நான் சொல்றேன், அது 3 யுகம். உங்களுக்கு சொன்னல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அத்தனை யுகம் அவர் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார். கனி கொடுக்கும், கனி கொடுக்கும், கனி கொடுக்கும், கனி கொடுக்கும். கடைசியில் ஒரு எக்ஸ்டென்ட்ல வந்து நிற்பாரு. நான் ரொம்ப ஃபெடப் ஆயிட்டேன், நான் ரொம்ப ஃபெடப் ஆயிட்டேன், நான் இது வரைக்கும் இவ்வளவு செஞ்சுட்டேனே, வேற எதற்கு செய்யலாம், நீயே சொல்லன்னு நம்ம பார்த்தே கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த பவுண்டரி வரைக்கும் யாரும் தேவனை இழுத்துட்டு வந்துடவே கூடாது. வேதம் சொல்கிறது, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறறிய வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், போடப்படும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இது என்னோட ரைட், இது என்னுடைய உரிமை. சிஸ்டர், பிரதர், கவனிங்க, என்கிட்ட இருந்து வெளியே போகிறது அல்லது நான் என்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறது மற்றவருடைய வாழ்க்கையில் துக்கத்தையோ அல்லது விஷம் போன்ற ஒன்றையோ பரவ செய்யாமல் இருப்பதற்கு தேவையான கிருபைகளை
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஒரே சொல்லலாம், பிரதர் இஸ்ரவேல் தேசத்துக்கு தானே சொன்னாரு. ஒரு வசனத்தை காட்டி முடிச்சிடுறேன், அப்படி திருப்புங்க. ரோமர் 11வது அதிகாரம். அது அத்திமரமோ திராட்சை செடியோ ஒளிவோ போல நான் ஏற்கனவே சொன்னா அது தேவ பிள்ளைகள் அல்லது இஸ்ரவேலர்களை மாத்திரம்தான் குறிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். தேவன் அவர்களிடத்துல எதிர்பார்த்ததை விட நம்மிடத்திலே எவ்வளவு அதிகமா எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வசனம் தெளிவா சொல்லும். இஸ்ரவேலர்களுக்கு பதிலாக அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நமக்கு ஆண்டவர் இந்த ரட்சிப்புன்ற மகா பெரிய பாக்கியத்தை கொடுத்தார. நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இஸ்ரவேலர்களை விட்டு கொடுக்கணும்ன்ற எண்ணம் துளி கூட கிடையவே கிடையாது. அவர் சொல்றார், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமாய் இருக்கிறது. கண்டிப்பா பவுலுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில கொடுப்பார். வாசிக்கலாமா? ரோமர் 11வது அதிகாரம் 17 இருந்து. புறஜாதிகளாகிய நமக்கு பவுல் எழுதுறார். புறஜாதிகளாகிய நமக்கு தான் பவுல் எழுதுறார். வாசிக்கலாமா? சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் முறித்து போடப்பட்டாங்க. ஏன்? கீழ்ப்படியாமையினால. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் அது கொடுக்கிற சத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நல்லா கவனிங்க, பவுல் என்ன அர்த்தத்தில் இதை பேசாருன்னு அதை சொல்லிடுறேன். ஏன்னா சில பேருக்கு வாசிக்கும் பொழுது அது புரியுறது இல்லைல்ல. பவுல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒலிவ மரம் இருக்குது, கிறிஸ்து வேறு, இதுல ஒட்டியிருந்த இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியாமையினாலே முறித்து போடப்பட்டாங்க. இப்ப நீங்களும் நானும் புறஜாதிகளாகி நீங்களும் நானும் காட்டு ஒலிவ மரம், அதுல இருந்து எந்த நன்மையும் பெற தகுதி இல்லாத நம்ம ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை அப்படியே கொண்டு போய் நல்ல ஒலிவ மரத்துல ஒட்டி வச்சிருக்கிறாரு. நீ அங்க உட்கார்ந்துகிட்டு ஓ கர்த்தர் இஸ்ரவேலை தள்ளிட்டு என்ன ஏற்படுத்திட்டான்னு சும்மா உட்கார்ந்து பெருமை பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படி சொல்லிட்டு இப்பதான் நமக்கு எச்சரிப்பா வருது பாருங்க. வாசிங்க 20வது வசனம். நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிற, மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்துரு. இப்ப விசுவாசிகளுக்கு பேசுறார், புறஜாதியில இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பேசுறார். எடுங்க அந்த வசனத்தை. இப்ப நான் சொல்ற தொடக்கத்திலிருந்து பேசின எல்லா செய்தியும் யாருக்குன்றது நல்லா புரியும் பாருங்க. வாசிங்க 21வது வசனம். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க. நான் பேசினா சொல்லுவாங்க, நாங்க இவ்வளோ கரடு முரடா பேசுறீங்க, அப்படியே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார்னா கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் நன்மைகளை பெருக செய்வார்னா உண்மைதான், கேட்க சந்தோஷமா இருக்குது. ஆனா என்கிட்ட அவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. இப்ப வாசிங்க 21. சுபாவ கிளைகளை இஸ்ரவேலர் அங்க ஒட்டப்பட்டு கனி கொடுக்காம இருந்த பொழுதே அடிச்சு தூக்கிட்டார, கிருபையினால உங்களையும் என்னையும் கொண்டு வந்து அதுல ஒட்ட வச்சிருக்கிறாரு. அதான் பவுல் பேசுறார், அந்த கான்செப்ட்ல தான் பேசுறார். உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதின நிருபம், விசுவாசத்தின் கிருபையும் பற்றி பேசுகிற நிருபத்தில் எழுதியிருக்கிறார். இதை எழுதியிருக்கிறாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாய், ஆனால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் கேக்குதா கேட்கலையா? கேக்குதா கேட்கலையா? யாருக்கு தெரியுமா? ரத்தத்தினால கழுவப்பட்ட கூட்டத்துக்கு பேசுறார். யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நானும் பங்காளியாய் மாறி இருக்கிறேன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா?
இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் ஆபிரகாமுடைய குமாரர்களாய் இருக்கிறார்கள். நம்ம மார்தொற்றோம், நமக்கு தான் பேசுறாரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாது இருக்க உங்களை என்ன எப்படி தப்ப விட்டுருவாரு? அவர்களிடத்துல எதை எதிர்பார்த்து தேவன் அவர்களை துண்டித்து போட்டாரோ அதே காரியத்தை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்த்து நம்ம துண்டித்து போட மாட்டார்ன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்குதுன்னு தான் பவுல் எச்சரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரதர், இயேசு போனார் பிரதர், அங்க ஒரு அத்திமரம் பலன் கொடுக்காம இருந்துச்சு பிரதர், இனிமே உன்னிடத்துல ஒருவனும் அத்தி பழத்தை புசிக்காது இருப்பானாகன்னு சொல்லிட்டு போனார் பிரதர், அங்க அத்திமரம் பட்டு போயிடுச்சு பிரதர். அது வெறுமனே கதையாக அல்ல, தேவன் உங்களிடத்துல என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்பதை இன்றைக்கு மனசுல ஆழமா பதித்து கொள்வோம் பிரதர். வசனம்தான். தேவன் அன்றைக்கு எதிர்பார்த்ததை இன்றைக்கும் எதிர்பார்க்கிறாரு. இவைகள் எவைகளையும் செய்யாமல் அவருடைய வருகையில நம்ம போவோம்னு நினைப்போமானா, நான் சொல்றேன், நம்ம விட நம்ம ஏமாத்துறவங்க உலகத்துல வேற யாரும் இருக்கவே முடியாது. இந்த பாம் சண்டே தேவன் நம்ம ஆராய்ந்து பார்க்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் நல்ல கனி கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னு ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என்னல நிலைச்சிருப்பா, என் வசனம் ஒண்ணுல நிலைச்சிருக்கட்டும். ஆமென். வேதம் சொல்கிறது, நீங்கள் வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்க. எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய நேரத்தில் நீ சொல்றது எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் சொல்லுவாரு, உனக்கு நீ கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும்னா உனக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு பிடிக்கிறத உன் வாழ்க்கையில் நீ செய்துதான் ஆகணும். ஆமென். எப்படி ஆண்டவரே? நான் அதற்கு உதவி செய்வேன். என்னால எல்லாமல் உன்னால ஒன்றும் செய்யவே முடியாது, என்னால எல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது, கனியும் கொடுக்க முடியாது, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் முடியாது. யாரா இருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை நம்முடைய காதுகளிலே துணிக்கட்டும். கனிகளை தேடி வருகிற நேசர், இனிமேல் உன்னிடத்தில் ஒருவனும் கனியை புசியாது இருப்பானாகன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யுகம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், இன்னும் சில நாட்கள் இருக்கட்டும்னு பரிந்து பேசுறவன் அவர் தான். அந்த கிருபை நாட்களை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த பாம் சண்டை அன்னைக்கு எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுப்போம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற கனியை நான் கொடுக்க எனக்கு உதவி செய்யும். அன்னைக்கு மணவாட்டி சொன்னது போல நேசர் தம்முடைய தோட்டத்தில் வரட்டும், நேசர் தமக்கு பிரியமான கனிகளை என் வாழ்க்கையில புசிக்கட்டும். எனக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே ஒரு நாள் உங்களுக்கு சொன்னது போல சில பேர் கனி கொடுக்கிறோம், ஆனா அவருடைய வாய்க்கு புளிப்பான அல்லது கசப்பான பழங்களை கொடுக்கிற தோட்டம் அல்லது மரமா இருக்கிறோம். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கொஞ்சம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். பிரதர், நான் சபைக்கு வர்றேன் போறேன், ஏதோ கிறிஸ்தவனை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றது அல்ல. ஆண்டவர் எதையும் கொடுக்காம நம்ம கிட்ட எதிர்பார்க்கவே மாட்டார், தெரியுமா? ஆண்டவர் எதையும் கொடுக்காம எதிர்பார்க்கவே மாட்டார். அவர் நட்டி வச்சிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவர் தேவையான பூமியில வாழ தேவையான நன்மைகளை கொடுக்கிறாரு, மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இவைகள் எல்லாவற்றையும் தந்துட்டு தான் நீ எனக்கு பலன் கொடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறார். பரிசுத்தவான்கள் சபையில நிற்கிறதற்கு நமக்கு தகுதியே இல்லை. திராட்சை தோட்டத்தை நடுவுல கொண்டு வந்து அத்திமரம் போல உங்களை என்னையும் கர்த்தர் நாட்டி வச்சிருக்கிறாரு. தேவையானது ஒண்ணுதான். ஆண்டவரே, நான் உமக்கு கனி கொடுக்க நீர் எனக்கு உதவி செய்யும், கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யும். வேதம் தெளிவா சொல்லிட்டு கலாத்தியர் 5:22 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆவியின் கனி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா கண்டிப்பா அவருடைய வருகையில போகவே முடியாது. ஒருவேளை வரங்கள் இல்லாம நீங்கள் நானும் போயிடலாம், ஆவியின் கனி இல்லாம யாரா இருந்தாலும் போக முடியாது. ஏன்? இந்த ஆவியின் கனி மாத்திரம்தான் நம்ம இயேசுனுடைய சாயலாக மாற்றக்கூடியது, இயேசுவின் சாயலாக மாற்றக்கூடியது. மணவாளன் பக்கத்துல மணவாட்டியா நீங்களும் நானும் போய் உட்காரும் பொழுது அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். ஒரு காரியத்தில் இருக்கிற முகம் சுளிக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நான் பாரத்தோடு பேசுறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கை அப்படி உருவாக்குவாராக, உங்களுடைய வாழ்க்கை இடத்துல உருவாக்குவாராக. 1 அல்லது 2 நிமிஷம் தயவு செய்து எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்து.
ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உணர்த்துறாரோ அது எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுல நான் சரியில்லைன்னு எனக்கு தெரியுது, நான் என்ன சரிப்படுத்த உதவி செய்யுங்க. உங்களை இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது ஐயா. பட் என்னை பலப்படுத்துகிற உங்களால நான் எல்லாத்தையும் செய்வேன் ஐயா. எனக்கு அதுக்கு கிருபைகளை தாங்க. தேவன் சகலவித கிருபைகளை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என் வசனம் சொல்லுது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி டோட்டல் சரண்டர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஐயா, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் முழுவதுமாய் நம்மை படைப்போம், முழுவதுமாய் நம்மை படைப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே, பரிசுத்த திருவிருந்தனை நான் பங்கு பெற போறேன். என் வாழ்க்கை கனி நிறைந்ததாய் கர்த்தர் நீர் என்னை மாற்றுவீராக. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா? என் பேச்சு மாறட்டும் ஆண்டவரே, என் சிந்தை மாறட்டும், என் சிந்தை மாறட்டும். என்னிலிருந்து கனியற்ற நிலைமையும் மாறட்டும், கசப்பான பழங்களை கொடுக்கிற நிலைமையும் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனிடத்தில் நல்மனம் போறதுங்க பாப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே. எல்லாம் lift up your hands and sing. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. ஒரு சின்ன ஜெபம். நான் நல்ல கனி கொடுக்கிற மரமா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஏன் கேட்க கூடாது? எல்லாருமே கேட்கலாமே. அவ்வப்போது கேட்கிற தேவ செய்தி மாதிரி இதை கேட்டுட்டு கடந்து போயிடாதீங்க. வேதம் சொல்கிறது, எப்போது கற்றாலும் உணர்வில்லாதவர்கள் அந்த பட்டியல நம்ம வந்துடக்கூடாது. என்னையும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல கர்த்தர் நம்மளை வச்சிடக்கூடாது. நான் கேட்கிற ஆண்டவரே, நான் செவி கொடுக்க அதற்கு கீழ்ப்படிய நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. டெய்லி இந்த ஜெபம் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னை கனி உள்ளவனா மாற்றுங்க, நற்கனி உள்ள ஆண்டவரே மரமா என்ன மாற்றுங்க ஐயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய திருப்பதியில பங்கு பெறுற நேரம் அந்த அதே அர்ப்பணத்தோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும் ஐயா.
எல்லாரும் கேட்கணும். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவங்க இதுல பங்கு பெறுங்க. இன்னும் ஞானஸ்நானம் பெறாதவங்க, இது ஏதோ சடங்காச்சாரம் இல்ல, ஆண்டவருடைய கட்டளை. நீங்க மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியம். சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க, நான் வேத வாக்கியங்களின்படி உங்களுக்கு விளக்கத்தை தர்றேன். கீழ்ப்படிஞ்சிருங்க. திருவிருந்துல பங்கு பெறாம ஆண்டவர்கிட்ட நல்மனம் பொருந்துறதுக்கு இன்னும் நாட்டில் எடுத்துக்கிறேன்னு யாரும் எழுந்து போக கூடாது. பயபக்தியோடு இதுல பங்கு பெறணும். அவருடைய திருச்சரீரத்தை நம்ம புசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்றோம், அதை மறந்துடக்கூடாது. அதை புசித்து பானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அவருடைய சுகமும் வல்லமையும் அபிஷேகமும் கடந்து வருதுன்னு விசுவாசிங்க. எல்லாத்துக்கும் மேல அவரை நினைவு கூறும்படி நம்ம இதை செய்ய வந்திருக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த தியாகம், அவர் சிந்தின ரத்தம், உங்க இடத்தையும் என் இடத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே, அதை கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால நிறுத்துங்க. இதற்கு நான் ஏமாத்திர ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்க இந்த அன்பை காணும்படி, சிலுவையை நான் தரிசிக்கும்படி என் மனக்கண்களை திறந்தீரே. நான் ஏமாத்திர ஆண்டவரே, நான் நினைக்கிற ஆண்டவரே, நாம நினைக்கிற ஆண்டவரே, நினைக்கிறேன். நல்மனம் பொருந்தி இன்னைக்கு அவரோட சேர்ந்துருங்க. அவரோட நெருங்கி நடக்கிற அனுபவத்தை கருத்திடத்துல கேளுங்க. இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தைகள்லாம் விளையாட்டான வார்த்தைகள் அல்ல, சும்மா ஏதோ எழுதி வச்சிருக்குன்னு அல்ல. தேவனுடைய மனதின் ஆதங்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கழுதையின் மேல பவனியாய் வந்தவர் குதிரையின் மேல ராஜாதி ராஜாவாக வருகிறார். வேதம் சொல்கிறது, உன்னுடைய தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு.